தக்லீத் என்பது ஆதாரத்தை தெரியாத நிலையில், ஆதாரத்தை அறியாத நிலையில் ஒரு விஷயத்தில் ஒருவரை பின்பற்றுவது அல்லது ஒரு நிலைப்பாட்டை ஏற்று பின்பற்றுவது. அதுக்கான ஆதாரம் தெரியாது, ஆனா அதை பின்பற்றுறது. இதுதான் தக்லீத். முஃப்தி சொல்றார், இவர் பின்பற்றார். ஷேக் சொல்றார், இவர் பின்பற்றார். ஆலிம் சொல்றார், இவர் பின்பற்றார். இமாம் சொன்னதாக சொல்லப்படுது, இவர் பின்பற்றார். இவருடைய வழிகாட்டி சொல்றார், பின்பற்றார். சில போது இவருக்கு அந்த முஃப்தி, அந்த ஆலிம், அந்த ஷேக் ஆதாரம் சொன்னாலும் சொல்லாட்டியும் விளங்காது. சொல்றார் ஆதாரத்தை, அவர் என்னமோ சொல்றார், இவருக்கு விளங்குது, விளங்காம இருக்குது. ஆனா ஷேக நம்புறார், ஆலிம நம்புறார், முஃப்தியை நம்புறார், பின்பற்றார். ஆதாரமே சொல்லல முஃப்தி, இவருக்கு விளங்காது என்ற காரணத்தினால, இவருக்கு சொன்னாலும் புரியாது என்ற காரணத்தினால இவர் பின்பற்றார். இதுக்கு பேரு தக்லீத். பெரும்பாலான மனிதர்கள் ஆதாரங்கள் சொல்லப்பட்டாலும் சொல்லப்படாத போதிலும் இப்படி பின்பற்றுவர்களாக இருக்கிறார்கள் என்பது யதார்த்தம். ஷரியா துறையில் 7ஆம் வருடத்தில், அதாவது இறுதி ஆண்டில் படிக்கிற மாணவர்கள், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஃபிக்ஹை படிக்கிற மாணவர்கள், இவர்களுக்கு நான் பாடம் நடத்தும் போது பல சந்தர்ப்பங்களிலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த மதுஹப் அப்படி நிற்பார்கள் என்று ஒருவர் சொல்லுவார், குர்ஆன் சுன்னா. அப்படியா, குர்ஆன் சுன்னாதான் தான் பின்பற்று சொல்லுவார். சரிதானே? மாஷா அல்லாஹ். நீங்க குர்ஆன் சுன்னா. அவருக்கு தயக்கம் கேட்ட உடனே குர்ஆன் சுன்னா. நீங்க ஷாஃபி மதுஹபு, ஆனா ஷாஃபி மதுஹபுக்கு வெளியேயும் போய்கொள்றது, இப்படி பல விளக்கங்கள் சொல்லுவார்கள். இப்ப நான் அந்த குர்ஆன் சுன்னா தான் தன்னுடைய மதுஹப் அல்லது ஃபிக்ஹுடைய நிலைப்பாடு என்று சொன்னவற்றை கேட்கிறது. ஷரியாத்துள்ள 7ஆம் ஆண்டுல படிக்கிறவர், தொழுகைக்கு எத்தனை ஃபர்துகள் என்று சொல்லி 19 சொல்லுவாரு. தொழுகைக்கு ஃபர்துகள் 19 என்ற விடைய சொல்றீங்களே, இது நீங்க ஸ்கூல்ல இஸ்லாம் பாடத்துல இஸ்லாம் புஸ்தகத்துல படித்த விஷயமா, அல்லது இப்ப இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் புதிதாக நீங்க பார்த்து எடுத்த முடிவா? இல்ல 19 தான் சொல்றது. ஆனா தனித்தனியா பார்க்க கூட எங்களுக்கு விளங்கும். உதுக்கு எத்தனை ஃபர்து? 6. அந்த பழைய மனப்பதிவுகள் 6. ஷர்த் எத்தனை? தொழுகைக்கு 8. அந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவோம் என்று சொல்றது ஸ்லோகனாக இன்னைக்கு மாறுகிறது, ஒரு கோஷமாக மாறுகிறது, அது ஒரு ஃபேஷனாக மாறுகிறது. பிராக்டிக்கலா எந்த அளவு தூரம் இவங்களோட முழு வாழ்க்கையும் ஆரம்பம் முதல் குர்ஆன் சுன்னாட ஒளியில பார்க்கப்பட்டீங்கன்னு பார்த்தா அப்படி அல்ல. இதுவரை ஒரு 75% பழைய அமைப்பில் இருக்குது, சில நேரம் 25% இவங்களோட அந்த புதிய பார்வைகளால வந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனவே அமானத்தில் அமானிதம் இல்ல, இப்படி அவசரப்பட்டு நான் இப்படித்தான் என்று சொல்றது. இன்னும் பல உதாரணங்கள் எனக்கு சொல்றது அவ்வளவு தூரம் பொருத்தமாம் இருக்காது, நேரமும் எங்களுக்கு இடம் தர மாட்டாது. முதலாவது தக்லீத் என்பது ஒருவர் ஒரு முஃப்தியை, ஒரு ஷேகை, ஒரு இமாமை, ஒரு ஆலிமை பின்பற்றுவது, அதாவது அவருடைய கருத்துக்களை இவர் பின்பற்றார். இன்னைக்கு நிறைய பேர் நாங்க பார்க்கிறோம், ஒன்றோ இமாம் ஷாஃபியை பின்பற்றுவார், அல்லது இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை பின்பற்றுவார், அல்லது இமாம் மாலிக்கை பின்பற்றுவார், இல்ல இமாம் அபு ஹனீஃபாவை பின்பற்றுவார், அல்லது இமாம் இப்னு தைமியா பின்பற்றுவார், அல்லது இப்னு கையிமை பின்பற்றுவார், அல்லது ஷேக் பின் பாஸை பின்பற்றுவார், அல்லது ஷேக் நாஸுதீன் அல்பானியை பின்பற்றுவார், அல்லது ஊர்ல உள்ள ஒரு ஷேக்கை பின்பற்றுவார். அவர் நம்புவார் இவர் சொல்றது குர்ஆன் ஹதீஸ். அப்படிலாம் இவருக்கு நான் சொன்ன ஹதீஸ் வகைகள் தெரியாது, இவருக்கு சஹீஹ் தஈஃப் மட்டும் தெரியும்.
அப்படி இல்லாம நான் நேற்று சொன்னது போல முத்தவாத்திர் என்றா, ஆஹாதுண்டா என்ன, மஷூர்ண்டா என்ன, அசீஸ்ண்டா என்ன, கரீப்ண்டா என்ன, மக்பூல்ண்டா என்ன, மர்தூதுண்டா என்ன, சஹீண்டா என்ன, சைடு கைரிண்டா என்ன, ஹசன்டா என்ன, ஹசன் கைரிஹிண்டா என்ன, மர்தூதுடைய வகைகள் என்ன, மக்பூலுடைய வகைகள் என்ன, அவற்றுடைய தராதரங்கள் என்ன, முன்கரும் மத்ரூக்கும் முரம்பட்டா எது எடுக்கிறது, ரெண்டையும் எடுக்கப்படாது. மத்ரூக்கும் மௌதுவும் முரம்பட்டா எது இருக்கிறது, ரெண்டையும் தூக்கி வீசணும். ஆனால் ஒரு முர்சலான ஹதீஸும் ஒரு முன்கரான ஹதீஸும் முரண்பட்டால் ரெண்டும் தைஃபுடைய வகையில வந்தாலும் முர்சலை நாங்க எடுப்போம். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் விளங்குமா, விளங்க வேணுமா, விளங்க வேணுமா, விளங்க ஏழுமான்னு நிறைய கொஸ்டின்ஸ். எனவே யார கடைசியை நம்புறோம்? இப்ப நான் இதெல்லாம் சொல்லக்கொள்ள 2-3 பேருக்கு நம்பிக்கை வர, இவர் சொல்றதை ஏற்றுக்கொள்றது நல்ல மாட்டேன். அதுக்கு போற வந்து கேட்கிறேன், ஷேக் இந்த சஃப்ல இருக்கிற நேரம் நான் எனக்கு முதுகு வலி, சேர்ல இருந்து தொழுகிறேன், சேரை முன்னுக்கு போடுவா பின்னுக்கு போடுவா இந்த கேட்ட கேள்வி. நான் சொன்னேன் முன்னுக்கு போடுவா பின்னுக்கு போட வேணும். அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் பத்தி தான் சொல்றாரு. என்ன நம்புறா இல்லையா? எனவே அவர் இமாம் ஷாஃபி சொல்றத கேட்டார், இவர் இமாம் அபு ஹனீஃபா சொல்றத கேட்டு நடக்கிறார், மற்றொரு இமாம் மாலிக் சொல்றத கேட்டு நடக்கிறார், இவர் அகார் முகமது சொல்றத கேட்டு நடக்கிறார். இப்ப அவுலா யாருன்றது அடுத்த கேள்வி. இதுல யார பின்பற்றுறது கூடுதலா சேஃபா இருக்கும் என்றது அடுத்த கொஸ்டின். எப்படியோ தக்லீத் இல்ல என்பது, நாங்க யாரையும் பின்பற்றதில்லை, நாங்க பின்பற்றது குர்ஆன் ஹதீஸ மாத்திரம் தான் என்பது பல போது கோஷம். ஒரு குறிப்பிட்ட சாரார் இருக்கிறார்கள், உண்மையிலே அவர்களுக்கு குர்ஆன்ல ஆழமான புலம் இருக்குது, சுன்னால ஆழமான புலம் இருக்குது, ஃபிக்ஹில் ஆழமான புலம் இருக்குது, அவர்கள் இஜ்திஹாத் செய்கிறார்கள் அல்லது செய்யப்பட்ட இஜ்திஹாதை கிரகிக்கிறார்கள், விளங்குகிறார்கள், அவர்கள் அதுக்குள்ள தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போல் பாவித்தே தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினால் போலுமே கல்லாதார் கற்ற கவி. அதாவது மயில், அதுக்கு அழகான தோகை. இப்ப மயில் என்ன செய்யுது, தன்னுடைய தோகையை விரித்து ஆடுது, பார்க்கிறதுக்கு சரியான பசந்து அழகு வடிவு. இந்த மயிலினத்தை சேர்ந்த இன்னொரு பறவை இருக்கிறது, அதுக்கு நாங்க சொல்றது வான்கோழி என்று சொல்லி. பார்க்கிறதுக்கு தூரத்துல பார்த்தா வான்கோழியும் மயிலும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்ப வான்கோழி சொல்லுது, மயிலுக்கு தோகையை விரித்து ஆடையலும்டா எனக்கும் ஆடையலும், அதுவும் ஆடுது. பச்சாசிங்கம் மயில்ட ஆட்டம் போட இயலாது வான்கோழிக்கு. அந்த வகையில ஒரு கவிஞன், கற்ற கவிஞன், தமிழ் மொழியில் இலக்கியத்தில் புலமை பெற்ற ஒரு கவிஞன் கவிதை பாடுறான். இதை பார்த்து இவருக்கு மட்டுமா கவிதை பாடலாம், எனக்கும் பாடலாம் என்று ஒருத்தன், கல்லாத ஒருத்தன், படிக்காத ஒருத்தன் கவிதை பாடினான், எப்படி இருக்கும் என்று அந்த காலத்துல தமிழ் மொழியில நாங்க ஒரு கவிதையை படிச்சிருக்கிறோம், அது அடிக்கடி நினைவு வருது. எனவே தகுதி உள்ளவர்கள் ஆய்வு செய்வார்கள், முடிவுகள்